ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க, என் ஃப்ரெண்டை ஓட விட்டு அடிச்சிருப்போம் ரூம் மேட்ச்சில். அவன் அடித்ததுலேருந்து ரொம்ப ஃபார்மில் இருக்கேன். எந்த அளவு ஃபார்ம்னா Y444 ஐஸ்டார் இவங்களே வந்தாலும் ஓட விட்டலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஆனால் அந்த அளவு ப்ரோப்ரேஷனாக நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு இல்லை. ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு போய் அடிப்போம். சரி, அவங்கள இன்வைட் பண்ணால் அப்சர்வே பண்ண மாட்டேறாங்க. கடைசி அப்சர்வ் பண்ணிட்டாங்க. டே ரூம் மேட்ச் போடுவோமாடா? டே நான் ஒத்தாள், நீங்கள் 3 பேர் சரியா? நாங்கள் 3 பேர், நீ ஒத்தாளா? டே என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? டே சரி வா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் வா. சரிடா வாடா. டே அழகா இப்போ என்ன பிரச்சனைனா, என் ஃபோன் டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் க்ளோவால் போட முயற்சி பண்ணால் அடிக்குது, அடிக்க முயற்சி பண்ணால் க்ளோவால் போடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடிச்சிட்டாங்க. 2ஆவது ரவுண்டுக்கு அடிக்கலான்னு பார்த்தா அதுலேயும் அடிச்சிட்டாங்க. 3ஆவது ரவுண்டு அடிச்சிட்டாங்க. சரி, 4ஆவது ரவுண்டு பார்த்தா 4ஆவது ரவுண்டு அடிச்சிட்டாங்க. ஒரு கீழ் கூட அடிக்க முடியல. அவங்க விடாமல் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?